வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் ஜூன் மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குபவர்கள் கொலம்பியா குரூப். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை இப்பொழுது 18 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. கடந்த வாரம் வெப்பநிலை எச்சரிக்கையுடனான ஒரு நிலைமையாக இருந்தது நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதில் நிறைய இடங்களில் வெப்பநிலை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு நேர் எதிர்மாறாக இந்த வாரம் கொஞ்சம் வெப்பநிலை குறைவடைந்ததை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த போதும் இந்த காட்டுத்தீ காரணமாக தற்சமயம் டொரண்டோவிலும் சரி மற்ற இணைய பகுதியிலும் சரி இந்த ஏர் பொல்யூஷன், அதாவது காற்று மாசுபடுவதை கிட்டத்தட்ட மாசடைந்த காற்றை பரவி கொண்டிருப்பதை தற்சமயம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கான எச்சரிக்கையும் பல இடங்களிலும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. இது குறித்து நாங்கள் விரிவாக இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். எனவே இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்ற விடயங்களை மேலோட்டமாக பார்த்து விடலாம். டாப் ஆஃப் தி ஹவர் பகுதியில் இன்றைய தினம் அனைவரும் எதிர்பார்த்த அந்த வட்டி வீத அதிகரிப்பு மத்திய வங்கியினால் அறிவிக்கப்பட்டிருந்தது. எனவே இது குறித்து நிதியமைச்சர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்கள் கூறுகின்ற விடயங்கள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். மற்றும் கனடிய வளம் பகுதியில் ஆயுள் காப்புறுதிகளை கொள்வனம் செய்த பின்னர் செய்ய வேண்டிய விடயங்கள் என்ன என்பது பற்றி லைஃப் 100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா அவர்கள் வழங்குகின்ற சில தகவல்களும் உங்களுக்காக கனடிய வளம் பகுதியில் காத்திருக்கின்றது. மற்றும் வழமை போல கனடிய செய்திகள், நாணய மாற்று வீதம், காலை மற்றும் பல முக்கியமான செய்திகள் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இப்பொழுது நாங்கள் டாப் ஆஃப் தி ஹவர் பகுதிக்குள் செல்கின்றோம். அந்த வகையில் கனடிய மத்திய வங்கி அதன் வட்டி வீதத்தை 25 அடிப்படை புள்ளிகளாக அதிகரித்திருக்கின்றது. இதன் மூலம் வட்டி வீதம் 4.75 வீதமாக உயர்வடைகின்றது. கடந்த கடந்த வட்டி வீதத்தினுடைய அறிவிப்பின் போது ஒரு ஸ்டேபிளாக எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்தது. எனவே அடுத்த முறையும் இதில் மாற்றம் ஏற்படாத என்ற வகையில் தான் அறிவிக்கும் போது கூறப்பட்டிருந்தது. அண்மைய காலங்களில் ஒரு பரவலாக ஒரு பேச்சு இடம்பெற்றதை தெரிந்திருந்தோம். அதாவது சில நேரங்களில் இந்த வட்டி வீதம் உயர்வடையலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்ததை உறுதி செய்யும் வகையில் இன்றைய தினம் இந்த வட்டி வீதம் 4.75% உயர்கிறது. வட்டி வீத அதிகரிப்பு முடிவை கனடிய மத்திய வங்கி இன்று காலை அறிவித்திருந்தது. ஜூன் மாதத்தின் பின்னரான முதலாவது வட்டி வீத உயர்வு இதுவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதன் மூலமாக முக்கிய வட்டி வீதத்தை மத்திய வங்கி 22 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உயர்த்தியிருக்கின்றது. கடைசியாக இந்த வட்டி வீதம் 2001ஆம் ஆண்டு இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வட்டி வீதத்தை உயர்த்துவதற்கான மத்திய வங்கியின் முடிவுக்கு பல காரணிகள் காரணமாக இருக்கின்றன. இதில் கனடாவினுடைய இந்த பொருளாதார வளர்ச்சியும் இதில் ஒரு பங்கு வகிக்கின்றது என்பதும் முக்கியமான விடயம். கனடிய மத்திய வங்கியின் அடுத்த திட்டமிடப்பட்ட வட்டி வீத அறிவிப்பு ஜூலை மாதம் 12ஆம் தேதி எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது கடந்த முறை அறிவிக்கப்பட்ட அந்த இடைவெளியை விட இது கொஞ்சம் குறைவாக இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே பார்க்கலாம் அடுத்த வட்டி வீத அதிகரிப்பு பிடிக்க போனது. எனவே இந்த வட்டி வீத அதிகரிப்பு குறித்து நிதியமைச்சர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்கள் கூறிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். Minister on mortgages, this is hitting people, the middle class and those working hard to join it are getting hit the hardest by this because their mortgage prices are going up. Older people, more established, not so much an issue for them if they paid off their homes. What's your message to people who now are questioning whether or not they can continue to afford their houses or enter the market at all? Look, I think that is an extremely important question, and there are a lot of Canadians who are anxious right now and who will be concerned when they see this step taken by the Bank of Canada. That is entirely understandable, and I absolutely understand that anxiety and that concern. I do want to point to, from my perspective, the core strength and the resilience of the Canadian economy, and that is the extremely important jobs market. The fact that we have 900,000 more jobs than we had before COVID first hit is so important. And that, having a job, having a good job,
is the key to the well-being of every single Canadian and their family. It's the key to being able to pay your rent or your mortgage, and that is a strength which we have and Canadians can count on. But I absolutely understand the concerns Canadians have with mortgages today, and I understand the concerns Canadians have with inflation. And what I really think is important also for us to bear in mind is we are coming to the end of this difficult path out of the COVID economy. We are seeing inflation coming down. It hit a peak of 8.1, down to 4.4, and the Bank of Canada today reiterated the prediction that it gets down to 3% in the summer. That is a very big deal, very, very important for Canadians. And I do think it's important for us to all bear in mind the destination, right? The destination is stable, low inflation, and steady, strong growth. And that is where, that is the direction that we are heading. The path is very, very clear, and Canada is moving more effectively along that path than any other country I can name in the world. பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப் அனைத்து நாடுகளுக்கும் துரித பணமாற்று சேவை. கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். உங்கள் பிரிண்டிங் தேவைகள் எதுவானாலும் விரைவாக தரமான சேவைகளுக்கு கொலம்பியா பிரிண்டிங். உங்கள் இல்லங்கள் அலுவலகங்களை நவீனமயமாக்க கொலம்பியா பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ், IPTV, வீடியோ டிரான்ஸ்பர், செல்போன் ஆக்சசரிஸ், டோனர் சர்வீஸ் அனைத்துக்கும் கொலம்பியா வீடியோ. ஒரே இடத்தில் பல வருட காலமாக இயங்கும் தமிழர் நிறுவனம் பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப். தொடர்புகளுக்கு 905 456 8433. நவீன உலகில் உங்களின் பாதுகாப்பு, உங்கள் சொத்துக்களின் பாதுகாப்பு அவசியமானது. உங்கள் கைத்தொலைபேசிகளில் உங்கள் வீடு, வாகனம், அலுவலகம் ஆகியவற்றை நேரடியாக கண்காணித்துக் கொள்ள நவீன HD கேமராக்களை குறைந்த விலையில் பொருத்திக் கொள்ளுங்கள். கேம்சானிக் செக்யூரிட்டி சிஸ்டம் 6473025748. உங்கள் தேவைக்கேற்ப உங்களுக்கான சரியான தொழில்நுட்பத்தில் நவீன HD கேமராக்களை பொருத்திக் கொள்ள கேம்சானிக் செக்யூரிட்டி சிஸ்டம் இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள். கேம்சானிக் செக்யூரிட்டி சிஸ்டம் 6473025748. www.camsonic.com. டொரண்டோ நேரம் 9:11 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொடுப்பவர்கள் கொலம்பியா குரூப். நிதியமைச்சர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்கள் வட்டி வீத அதிகரிப்பு குறித்த தனது கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதன் குறிப்பாக இந்த கனடிய மக்கள் இந்த பணவீக்கம் காரணமாக எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள் கூடிய விரைவில் இது ஒரு முடிவுக்கு வரும். ஆல்மோஸ்ட் இந்த கோவிட்னால் தளம்பலடைந்த இந்த பொருளாதாரம் தற்சமயம் கொஞ்சம் முன்னேறி வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருந்த போதிலும் கூட இந்த வட்டி வீத அதிகரிப்பு ஒரு தாக்கம் செலுத்தக்கூடியதை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த வீட்டடமான, அதாவது மோர்கேஜ் விடயங்களாக இருக்கட்டும், ஏனைய சில விடயங்களாக இருக்கட்டும், இதில் தாக்கம் செலுத்தும் என்பதையும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். தற்சமயம் கனடாவின் சில பகுதிகளில் எதிர்கொள்ளப்படும் இந்த மோசமான காற்றின் தரம் இந்த வார இறுதி வரை நீடிக்கும் என கணிக்கப்பட்டுகின்றது. இந்த காட்டுத்தீயினுடைய புகை தெற்கு கியூபெக் மற்றும் கிழக்கு ஒன்டாரியோவின் காற்றின் தரத்தை ஆரோக்கியமற்றதாக மாற்றியுள்ளதாக சுற்றுச்சூழல் கனடா தெரிவிக்கின்றது. ஒன்டாரியோ கியூபெக் பகுதிகளுக்கு சுற்றுச்சூழல் கனடா சிறப்பு காற்றுத்தர எச்சரிக்கையும் வெளியிட்டிருக்கின்றது. கனடாவில் இந்த ஆண்டு இதுவரை சுமார் 9 மில்லியன் ஏக்கர் நிலம் காட்டுத்தீயால் எரிந்திருக்கின்றது. கியூபெக் முழுவதும் சுமார் 1/2 மில்லியன் ஏக்கர் நிலம் காட்டுத்தீயால் எரிக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்டாரியோவில் ஒட்டாவா, பெல்வில், கிங்ஸ்டன் ஆகிய நகரங்களில் மிக மோசமான காற்று மாசு அளவுகளை பதிவு செய்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நேற்று வரை
கியூபெக் மற்றும் வடக்கு ஒன்டாரியோவில் 200 வகையில் இருந்து 200 காட்டுத்தீ இருந்து வருவதாக தெரிய வருகின்றது. இந்த காட்டுத்தீயின் புகையின் காரணமாக அமெரிக்காவில் சில விமான சேவைகள் பாதிப்பு எதிர்கொண்டது. அந்த விளைவு கிட்டத்தட்ட நியூயார்க் நகரம் அந்த அளவில் கூட இந்த புகை மண்டலமாக காட்சியளிப்பதை பலர் பயந்து வருகின்றார்கள், பார்க்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. அதே நேரம் சில விமானங்களும் தாமதமாக எதிர்கொண்டதுடன் சில விமானங்கள் சேவைகள் நிறுத்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. இந்த சமயத்தில் ஓப்பன் ஃப்ளேம்ஸ், அதாவது ஓப்பன் ஃப்ளேம்ஸ் இப்பொழுது தவிர்க்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த இடத்துல இந்த தீமூட்டுவதோ அந்த மாதிரி விடயங்கள் உதாரணமாக அந்த கேம்ப் ஃபயர் அந்த மாதிரி விடயங்கள் முற்றாக தவிர்க்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஒன்டாரியோ பிரீமியர் டக்ஃபோர்ட் அவர்களும் இன்றைய தினம் மாகாணத்திலுள்ள அனைவர்களும் இந்த கேம்ப் ஃபயர்கள் எரிப்பதை முற்றுமுழுதாக தவிர்க்குமாறும் அவர் வலியுறுத்தி கூறியிருக்கின்றார். எனவே அடுத்ததாக பார்லிமெண்ட் ஹில்லில் செய்தியாளர்களிடம் NDP தலைவர் ஜக்மீத் சிங் அவர்கள் என்று சந்தித்து பேசியிருந்தார். அவரும் இந்த கனடாவில் தற்சமயம் இருக்கின்ற இந்த காட்டுத்தீ, அதே நேரம் தற்சமயம் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த முக்கிய வட்டி விகித அதிகரிப்பு இது குறித்தும் அதற்கான அந்த கனடிய வங்கியின் முடிவு குறித்தும் தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அவர் என்ன கூறுகின்றார் இப்பொழுது பார்க்கலாம். Today, ironically, is National Clean Air Day, and Canada is burning. In Ottawa, we can see the smog caused by these forest fires, and you can smell it even in the chambers. It is clear that the status quo approach of the Liberals isn't good enough, that the full-on denial mode of the Conservatives is not based on what we're actually experiencing. And we've got to take this seriously. We've got to protect our environment. We've got to reduce emissions. We've got to keep our air clean, and we've got to protect the planet for our kids. It's something really, really important. I'll also be asking questions to the Prime Minister directly on the increase in interest rates. Je vais poser aussi des questions sur l'hausse des taux d'intérêt aussi. Yeah, I want to ask you about interest rates. Yes. Another hike today. Obviously, it's hard on people struggling to afford homes or get into the market for the first time. But none of these interest rate hikes really seem to have much effect on the rising cost of groceries in particular. Overall inflation rate is coming down. Grocery and food costs remain high. Why do you think that is, and what do you think a remedy for that might be? What we are finding, there's a growing consensus among economists that some of the major causes or one of the major contributors to the cost of living going up, particularly when it comes to the cost of groceries, but in general the cost of living is being driven up by greedy CEOs that are using and exploiting the inflationary crisis to make more profit and to gouge people, consumers, and in the case of folks here in Canada, to gouge Canadians. So we are calling on the government to acknowledge that greedflation is one of the significant contributors to the cost of living going up that is not in any way being impacted by increasing interest rates. It's only putting more and more weight on the shoulders of Canadians. The government has to have another approach to dealing with the rising cost of living, and it has to acknowledge one of the major causes, which is this greedflation. Today marks the 9th interest rate increase since March 2022. For families on a stretched budget, this means a lot more pain. But more and more economists are coming to the consensus, something that neither Conservatives nor the Liberals are willing to talk about, that the greed of CEOs exploiting this inflationary crisis to jack up profits is the major cause of inflation. So will this Prime Minister finally take greedflation seriously and stop greedy CEOs from gouging Canadians? Right Honourable Prime Minister. Mr. Speaker, the global inflation crisis that faces Canadians and people around the world has global roots, whether it's the war in Ukraine that Putin is responsible for, whether it's coming out of the pandemic. We can say that Canada's economic recovery has been much faster than it was during the much shallower recession in 2008 under the previous government, that employment is up higher than it's ever been. But at the same time, too many Canadians are hurting, and that's why we've been stepping up with targeted supports that aren't increasing inflation but are responding to the reality of Canadians who are struggling. The Honourable Member for Burnaby South. My question was about greedflation, and again, the Liberals and the Conservatives, neither of them have the courage to talk about it. SFG Paralegal Services, Landlord, Tenant தொடர்பான பிரச்சனைகள், Employment Law, Small Claims, Human Rights என அனைத்து சேவைகளும் ஒரே இடத்தில். SFG Paralegal Services. தமிழில் பேசி ஆலோசனைகளை பெற்றிட அழையுங்கள் செல்வகுமார்
416-909-5533. உங்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதில் அனுபவம் கொண்டவர் செல்வகுமார். 416-909-5533. SFG Paralegal Services. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் இன்றே அலையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். டொரண்டோ நேரம் 9:18 நீங்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். NDP தலைவர் ஜக்மீத் சிங் அவர்கள் தற்சமயம் இருக்கின்ற கனடாவில் ஏற்படுகின்ற காட்டுத்தீ மற்றும் வட்டி வீத உயர்வு குறித்த தனது ஆதங்கத்தை தெரிவித்தார். பார்லிமெண்ட் ஹில்லில் அவர் அந்த கொஷன் பீரியடில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களையும் எதிர்கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். அவரிடம் முக்கியமான பல கேள்விகளும் மாறி கேட்கப்பட்டது. அதுக்கான தக்க பதில்களும் வழங்கப்பட்டிருந்தது. அதே சமயம் கன்சர்வேட்டிவ் தலைவர் பியர் பொலிவர் அவர்களும் இந்த பேங்க் ஆஃப் கனடாவின் சமீபத்தின் வட்டி வீத அதிகரிப்பு மற்றும் இந்த வீட்டு சந்தை மற்றும் கனடிய பொருளாதாரத்தில் இந்த உயர்வு ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் குறித்தும் தனது கட்சியும் கவலையை தெரிவித்ததாகவும் அவர் தனது கருத்தில் தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த வட்டி வீத அதிகரிப்பு பற்றி கன்சர்வேட்டிவ் தலைவர் பியர் பொலிவர் அவர்கள் கூறுகின்ற விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். So Justin, how do you expect people to pay their bills now? You remember? You told them that debt had no consequences, that interest rates would be low for long, and people could borrow as much as they wanted, and there'd be no problem. And now, in the span of a year, interest rates have gone up by 4.5 percentage points, a 19 times increase in barely a year. Canadians who believed Justin Trudeau enough to take on monster million-dollar mortgages in order to afford the inflated homes that they had to buy in formerly affordable communities now don't know how they're going to make their monthly bills. We already see Canadians experiencing $600 and $700 monthly increases in their mortgage payments. And according to the Bank of Canada, over the next 3 years, a large share of Canadian households will see their mortgage payments go up by 40%. I want you to think of what that means. If you're paying $3,000 a month, you could see your mortgage payment go up by $1,400. That's over $15,000 a year for a family that brings home $80,000 after tax. That vaporizes a quarter, or in some cases even a third, of their entire take-home pay, not for mortgage payments, but just for increases in mortgage payments. Now, we have, after 8 years of Justin Trudeau, the most indebted households in the G7. Over $2 trillion of household debt. In other words, household debt is equal to the size of the entire Canadian economy today. Think of what this means mathematically. Every 1 percentage point increase in interest rates equals 1% of our GDP. A 2 percentage point increase, 2%, which is more than the average annual growth of our economy. We've had a 4.5% increase in 1 year. This is on the verge of becoming a crisis. And that is an overused term, but I want you to consider this. The people who took out million-dollar mortgages in 2021 and 2022 will be up for renewal after their 5 years in 2026 and 2027. As these hundreds of billions of dollars of debt collide with the massive increases in interest rates, there will be a severe default crisis. That is not according to me. That is according to last week's report from the IMF, which says that Canada is the single most at-risk country for mortgage defaults of any country in the G7. Justin Trudeau
and your spending, your out-of-control debt and taxation are leading us headlong into a full-scale financial crisis, and I will not let you do it. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம், ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பரப்பில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், 416-568-4301. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா, 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. டொரண்டோ நேரம் 9:24 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். கன்சர்வேட்டிவ் தலைவர் பியர் பொலிவர் அவர்கள் பேங்க் ஆஃப் கனடாவினுடைய சமீபத்திய வட்டி வீத அதிகரிப்பு குறித்து, கனடிய பொருளாதாரம் மற்றும் வீட்டுச் சந்தை இதில் ஏற்படுகின்ற உயர்வு குறித்த தாக்கம் குறித்தும் பேசினார். அது குறித்து நேரடியாகவே பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களும் தனது கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார். இதனுடைய தாக்கத்தை முழுக்க இதுக்கான முழு காரணம் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தான் என்று தனது குற்றச்சாட்டையும் அந்த கருத்தில் தெரிவித்திருந்தார். அடுத்ததாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் தினம் பத்திரிகையாளர் சந்தித்த பொழுது பார்லிமெண்டில் நடைபெற்றிருந்த அந்த செய்தி மாநாட்டில் கலந்திருந்தார். அதில் இவருடன் அமைச்சர்கள் அனிதா ஆனந்த், பில் பிளேர் மற்றும் பேட்டி ஹைஷோ அவர்களும் கலந்திருந்தார்கள். இதில் தற்சமயம் நாடு முழுவதும் இருந்து வருகின்ற இந்த காட்டுத்தீ இது குறித்து இருக்கின்ற அந்த புது அப்டேட்ஸ், என்னென்ன விஷயங்கள் இதில் வழங்கப்பட இருக்கின்றன, அதுக்கான அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்பதை பற்றியும் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் தெரிவித்திருந்தார். அதே நேரம் ஃபெடரல் அரசாங்கத்தின் ஆன்லைன் செய்தி திட்டமான இந்த பில் C-18க்கு பதிலளிக்கும் விதமாக இந்த ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமின் கனடியன் யூசர்ஸுக்கு சில செய்தி உள்ளடக்கங்களை தற்காலிகமாக தடுக்கும் மெட்டாவின் திட்டம் குறித்தும் செய்தியாளர்கள் அவரிடம் கேட்டிருந்தார்கள். இது குறித்தும் தனது கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே அவர் கூறிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். Well, the reality is, unfortunately, over the past years, we've seen extreme weather events increase in their intensity and their impact on Canadians, as well as on their cost to families, to provinces, and to the federal budget. We have, over the past years, seen atmospheric rivers in BC causing devastating floods. We've seen Hurricane Fiona hit harder than hurricanes in recent memory. Last year and this year, the worst wildfire season we've ever had right across the country. So we need to continue to adjust and adapt to what we're doing. The Canadian Integrated Firefighting Agency was created back in 1982. It has seen many improvements and increases since, but we need to continue to make sure we are doing everything possible to both keep Canadians safe when these extreme weather events hit, but also make sure we're doing everything we can to predict, protect, and act ahead of more of these events coming. So we continue to discuss and look at new mechanisms and new ways of doing that. Meta has said that it's going to block news on Facebook and Instagram if C-18 passes. What's the point of the bill if the news is simply just blocked, and are you willing to sit down with them and try and find a compromise? The various internet giants like Meta are posting every year record profits, while at the same time local independent news is struggling across this country. We know Canadians rely on thoughtful,
independent news sources to keep them apprised of what's going on in their communities and indeed around them in the world. The fact that these internet giants would rather cut off Canadians' access to local news than pay their fair share is a real problem. And now they're resorting to bullying tactics to try and get their way. It's not going to work. Canadians know how important news is, and access to quality local journalism particularly is essential for not just the well-being of their communities, for the well-being of our democracy. We will continue to make sure that these incredibly profitable corporations contribute to strengthening our democracy, not weakening it. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் ஃபின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416-669-1214 www.mayasfurniture.ca. டொரண்டோ நேரம் 9:29 நீங்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். பார்லிமெண்ட் ஹில்லில் இன்று செய்தியாளர் சந்தித்த போது பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் தற்சமயம் நாடு முழுவதும் இருந்து வருகின்ற இந்த காட்டுத்தீயும் அதற்கு அரசாங்கம் எடுக்க இருக்கின்ற நடவடிக்கைகள் பற்றிய அப்டேட்ஸ் பற்றியும் கூறினார். அதே நேரம் இந்த ஃபெடரல் அரசாங்கத்தின் ஆன்லைன் செய்தி திட்டமான பில் C-18க்கு பதிலளிக்கும் விதமாக ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமின் கனடிய யூசர்ஸுக்கு சில செய்தி உள்ளடக்கங்களை தற்காலிகமாக தடுக்கும் மெட்டாவின் திட்டம் குறித்தும் தனது கருத்துக்களை பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் தெரிவித்திருந்தார். அடுத்ததாக நாங்கள் கனடிய வளம் பகுதிக்குள் நுழைகின்றோம். அந்த வகையில் இன்றைய கனடிய வளம் பகுதியில் ஆயுள் காப்புறுதிகளை கொள்வனம் செய்த பின்னர் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னவென்று லைஃப் 100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்டிங் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா வழங்குகின்ற விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீதரன் துரைராஜா, லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸிலிருந்து காப்புறுதிகள் பெற்றுக்கொள்வது சம்பந்தமான சில தகவல்கள். நீங்கள் எல்லோருமே காப்புறுதி திட்டங்கள் பல நிறுவனங்களிடம் பெற்றிருப்பீர்கள் அல்லது பல மூவர்களிடமிருந்து பெற்றிருப்பீர்கள். அந்த காப்புறுதி திட்டங்களை தொடர்ந்து பராமரிக்க வேண்டியதும் உங்கள் ஒரு முக்கியமான விடயம். அதிலே எல்லோரும் கவனிக்காமல் இருப்பது, இந்த காப்புறுதி எடுத்த திட்டங்கள் ஆயுட்காலம் வரை நீடிக்குமா அல்லது ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ், அதாவது ஒரு தவணை காப்புறுதி திட்டமா என்பதை மிகவும் கவனமாக பார்ப்பது முக்கியமாகும். காரணம், ஆரம்பத்தில் மிக குறைந்த விலையில் தவணை காப்புறுதிகளை வாங்க முடியும். அந்த திட்டங்கள் அதிகமாக 20 வருடங்கள் அல்லது 65 வயது வரை 20, 30, 40 வருடங்கள் வரை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ ஒருவர் 40 வயதில் எடுத்திருந்தால் அது 80 வயதில் முடிவடைந்துவிடும். எனவே அதன் பின்பு காப்புறுதி இல்லாமல் போய்விடும். அந்த காப்புறுதி திட்டத்தை ஆயுள் காப்புறுதி திட்டமாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் 65 வயதுக்கு முன்பாக செய்தால்தான் செய்ய முடியும். அதற்கு பின்பு அதை செய்ய முடியாது. அதை 65 வயது பிறகு செய்யும் பொழுது நீங்கள் இந்த காப்புறுதி திட்டத்தை கேன்சல் பண்ணி புதிதாக ஒரு திட்டத்தை எடுக்க வேண்டிய கட்டமைப்படும். அந்த சந்தர்ப்பத்தில் மருத்துவ பரிசோதனைகள் செய்ய வேண்டி இருந்தால் நீங்கள் அதுக்கு குவாலிஃபை பண்ணாட்டி அந்த காப்புறுதி பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்படும். எனவே இந்த தவணை காப்புறுதி திட்டம் எடுத்தவர்கள் உங்கள் தேவைக்கேற்றவாறு நீங்கள் கூடிய தொகையை ஒரு குறிப்பிட்ட தவணைக்கு எடுத்துவிட்டு பின்பு ஆயுள் காலம் வரை நீடிக்கும் திட்டங்களை வைத்திருப்பது மிக முக்கியமாகும். காரணம், அந்த தவணை காப்புறுதி முடிவடைந்தவுடன் உங்கள் திட்டங்கள் திரும்ப ரினியூ பண்ண முடியாது. அதாவது ஒரு 65 வயதுக்கு முன்பு இன்னும் ஒரு 20 வருடத்துக்கு போகக்கூடியதாக இருக்கும். அது பின்பு 85 வயதில் முடிந்துவிடும். அதிகமான கம்பெனிகளில் 80 வயது வரையும் தான் இந்த தவணை காப்புறுதி கொடுப்பார்கள். சில நிறுவனங்கள் மட்டும் 85 வயது வரை கொடுக்கிறார்கள்.
எனவே நீங்கள் 85 வயது வரை வைத்திருந்தால் கூட 86 வயதுக்கு இருந்தால் அந்த காப்புறுதிக்கு இவ்வளவு ஆரம்பம் கட்டிய பணம் வீணாகி போய்விடும். எனவே இது முக்கியமாக கவனிக்க வேண்டியது. காரணம், நீங்கள் காப்புறுதி பெறும்போது ஒரு முகவர் இருந்திருப்பார். அவர் 60 வருடம் வாழக்கூடியவராக இருக்க முடியாது. சில வேளைகளில் உங்களுக்கு முன்பே அவர் இறந்து விடுவார். எனவே அந்த காப்புறுதி திட்டத்தை உங்களுக்கு வருடாந்தம் பரிசோதனை செய்து சரியாக இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு ஆள் இல்லாமல் இருக்கும். காப்புறுதி நிறுவனங்கள் உங்களை தனிப்பட்ட ரீதியாக அழைத்து இதை பற்றி கவனிக்க மாட்டார்கள். எனவே முடிந்தவுடன் தான் கடிதம் போடுவார்கள் உங்கள் காப்புறுதி முடிவடைகிறது என்று. இது அண்மையில் பலருக்கு நடைபெற்றிருக்கிறது. எனவே நீங்கள் இருக்கிற திட்டத்தை உங்கள் ஒரு முகவருடன் தொடர்பு கொண்டு, முகவர் இல்லாதவர்கள் இன்னொரு முகவருடைய கூப்பிட்டு இந்த திட்டத்தை சரியாக இருக்கிறதா என்பதை பார்த்துக்கொள்வது மிக முக்கியமாகும். இதிலே மாதாந்த கட்டணம் சரியாக இருக்கின்றதா, அல்லது ஆயுள் காலம் வரை திட்டம் நீடிக்குமா, அடுத்தது அதில் நீங்கள் குறிப்பிட்ட பெயர்கள், நீங்கள் திருமணமாவதற்கு முதல் ஒரு காப்புறுதி திட்டத்தை எடுத்திருந்தால் அதிலே வேறு பெயர்களை போட்டிருப்பீர்கள். அப்பா அம்மா பெயர் போட்டிருக்கலாம், அல்லது சகோதரர்களை போட்டிருக்கலாம். பின்பு திருமணமானவுடன் உங்கள் மனைவி பிள்ளைகளின் பெயர்கள் இருக்கிறதா என்பதையும் கவனிக்க வேண்டும். வயது குறைந்த பிள்ளைகள் இருப்பவர்கள், அதாவது 18 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளின் பெயரை பெனிஃபிஷரியாக போட்டிருந்தால் அதற்கு ஒரு ட்ரஸ்டி இருக்க வேண்டும். இல்லாட்டில் அந்த பணத்தை கொடுக்க மாட்டார்கள். 18 வயது வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும் அந்த பணத்தை பெறுவதற்கு. எனவே இந்த பெனிஃபிஷரி ஆடிட்ஸ் அண்ட் உங்களோட ஃபீ ஆடிட்ஸ், அதாவது உங்கள் திட்டம் ஆயுள் காலம் வரை இருக்குமா, உங்கள் பெனிஃபிஷரி நேம்ஸ் சரியாக இருக்கிறதா என்பதை ஒவ்வொரு வருடமும் பார்ப்பது மிக முக்கியமாக, அல்லது 2-3 வருடங்களுக்காவது ஒரு முறையாவது பரிசோதனை செய்து உங்கள் திட்டம் சரியாக இருக்கின்றதா என்பதை அறிந்து கொள்வது மிக முக்கியமாகும். நன்றி, வணக்கம். உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. தொண்ணூறு நேரம் 9:35 நீங்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். ஆள் காப்புறுதிகளை கொள்வனம் செய்வது பின்னர் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்பது பற்றி லைஃப் 100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா வழங்கிய விடயங்கள் பார்த்தீர்கள். அடுத்ததாக ஒரு தகவல், டிம் ஹார்டன் நிறுவனம் இன்றைய தினம் ஒரு அறிவித்தலை வழங்கியிருக்கின்றது. அதாவது அவர்களுடைய கிரெடிட் கார்டு, டிம் ஹார்டன்ஸ் கிரெடிட் கார்டு வெகு விரைவில் அவர்கள் வெளியிடப் போவதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அது மொபைல் ஆப்ஸ் மூலமாக உபயோகக்கூடியதாக இருக்கும். கிட்டத்தட்ட மொபைல் ஆப்ஸை பயன்படுத்தி உபயோகிக்கக்கூடிய ஒரு ரிவார்ட் கார்டாக இருக்கும். அதாவது தற்சமயம் இருக்கின்ற இந்த ரிவார்ட்ஸ் ப்ரோக்ராமுக்கான அந்த காம்படிட்டிவ் அதிகரித்த காரணத்தினால் இந்த முடிவை அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். இது டிம் ஃபினான்ஷியல் டிம் ஃபினான்ஷியலின் ஒரு பகுதியாக இருக்கின்றது. இதனால் இயக்கப்படும் இந்த ஆனுவல் கட்டணம் இல்லாத இந்த மாஸ்டர் கார்டை, அதாவது எந்த ஒரு ஆனுவல் ஃபீம் இல்லாத இந்த மாஸ்டர் கார்டை வழங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்றைய தினம் இந்த விடயத்தை அறிவித்திருந்தார்கள். இந்த கார்டு வரும் மாதங்களில் தொடங்கப்படும் எனவும் குறிப்பிடப்படுகின்றது. எனவே இதில் ஆரம்ப வாடிக்கையாளர்கள் டிம் ஃபினான்ஷியல்ஸுடைய வெப்சைட்டில் அதுக்கான வெயிட்டிங் லிஸ்ட்டில் அவர்களுடைய பேர் ஆட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட எப்படி இந்த டிம் ஹார்டன்ஸில் போகிறவர்கள் இந்த பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணி அந்த ரிவார்ட்ஸ் ப்ரோக்ராம் மூலமாக திருப்பி அந்த பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி சில பர்ச்சேஸ் செய்யக்கூடியதாக இருக்குதோ, அதே போன்று அவர்கள் அந்த கார்டை வைத்து இது க்ரோசரியாக இருக்கட்டும், கேஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், மற்றும் எந்த விதமான டிரான்சிட் பர்ச்சேஸ் மற்றும் எந்த விதமான பர்ச்சேஸாக இருக்கட்டும், இதனை இந்த டிம் ஹார்டன்ஸ் மாஸ்டர் கார்டு யூஸ் பண்ணுவதன் மூலமாக அதனுடைய ரிவார்ட் ப்ரோக்ராம் டிம் ஹார்டனில் முழுமையாக யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். காரணம், டிம் ஹார்டனை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய வாடிக்கையாளர் எண்ணிக்கை ஒப்பீட்டளவில் அனைத்து இதை விட அதிகம் என்று சொல்லலாம். எனவே அப்படி அடிக்கடி டிம் ஹார்டன்ஸ் போகிறவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அதாவது அப்படி இந்த ஏர் மைல்ஸ், சீன்ஸ் பாயிண்ட்ஸ் மற்றும் அவியான் ரிவார்ட்ஸ் இது போன்ற விடயங்கள் போன்று இந்த டிம் ஹார்டன்ஸினுடைய இந்த மாஸ்டர் கார்டும் பயனுள்ளதாக இருக்கும் என அவர்களால் கூறப்படுகின்றது. இது அடுத்த மாத அளவில் இது வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக நாங்கள் நாணய மாற்று வீதம் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது 220 ரூபாய் செல்கின்றது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 64 ரூபாய் 50 சதங்கள் செல்கின்றன. எனவே கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் வழங்குகின்ற நாணய மாற்று வீதம் பார்க்கலாம்.
பிரம்டனில் அமைந்துள்ள கொலம்பியா குரூப் ஆதரவில் இன்றைய கனேடிய நாணய மாற்று வீதம் இலங்கை 220 ரூபாய், இந்தியா 64.50 ரூபாய், அமெரிக்கா 0.75 ஐரோப்பா 0.70 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.68 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.60 பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.12 ஆஸ்திரேலியன் டாலர், சிங்கப்பூர் $1. பிரம்டனில் அமைந்துள்ள கொலம்பியா குரூப் ஆதரவில் இன்றைய கனேடிய நாணய மாற்று வீதம். பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப் அனைத்து நாடுகளுக்கும் துரித பணமாற்று சேவை. கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். உங்கள் பிரிண்டிங் தேவைகள் எதுவானாலும் விரைவாக தரமான சேவைகளுக்கு கொலம்பியா பிரிண்டிங். உங்கள் இல்லங்கள் அலுவலகங்களை நவீனமயமாக்க கொலம்பியா பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ், IPTV, வீடியோ டிரான்ஸ்பர், செல்போன் ஆக்சசரிஸ், டோனர் சர்வீஸ் அனைத்துக்கும் கொலம்பியா வீடியோ. ஒரே இடத்தில் பல வருட காலமாக இயங்கும் தமிழர் நிறுவனம். பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப். தொடர்புகளுக்கு 9054568433. டொரண்டோ நேரம் 9:38. குட் ஈவினிங் நிகழ்ச்சியோடு நடக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். நாணய மாற்று வீதம் பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கனடாவின் முக்கியமான நகரங்களில் நாளை காலை எப்படி இருக்க போகிறது என்று இப்பொழுது பார்க்கலாம். ஹோம்லை ஃபிஷர் ரியாலிட்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் ஜூன் மாதம் 8ஆம் தேதி வானிலை அறிக்கை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 19°C, குறைந்த வெப்பநிலை 12°C. முயல் கூட்டம் அதிகரித்து காணப்படும். அத்துடன் புகைமூட்டமும் சேர்ந்து காணப்படுகிறது. ஆட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 20°C, குறைந்த வெப்பநிலை 10°C. முயல் கூட்டம் அதிகரித்து காணப்படும். மழைக்கான சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன. மான்ட்ரீலில் அதிகூடிய வெப்பநிலை 18°C, குறைந்த வெப்பநிலை 9°C. சூரிய ஒளியுடன் முயல் கூட்டம் சேர்ந்து காணப்படும். மழைக்கான சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 29°C, குறைந்த வெப்பநிலை 15°C. சூரிய ஒளியுடன் கூடிய நாளாக இது காணப்படும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 23°C, குறைந்த வெப்பநிலை 15°C. சூரிய ஒளியுடன் நிறைந்த நாளாக இது காணப்படும். ஹோம்லை ஃபீச்சர் ரியாலிட்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் ஜூன் மாதம் 8ஆம் தேதி வானிலை அறிக்கை. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம். ஹோம்லை ஃபீச்சர் ரியாலிட்டி இன்க். புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில். விசாலமான இடப்பரப்பில் ஹோம்லை ஃபீச்சர் ரியாலிட்டி இன்க். 416-568-4301. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. டொரண்டோ நேரம் 9:41. நேர்கள் குடிவின் கடை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். வானிலை அறிக்கையை பார்த்தீர்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கனடிய செய்திகளை வழங்குகின்றார் துஷ்யந்தி குணரட்னம். வணக்கம். இன்று ஜூன் மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனேடிய மத்திய வங்கி அதன் வட்டி விகிதத்தை 25 அடிப்படை புள்ளிகளால் அதிகரித்தது. அதன் மூலம் வட்டி விகிதம் 4.75% உயர்கிறது. வட்டி வீத அதிகரிப்பு முடிவை கனேடிய மத்திய வங்கி இன்று காலை அறிவித்தது. ஜனவரி மாதத்தின் பின்னரான முதலாவது வட்டி விகித உயர்வு இதுவாகும்.
இதன் மூலம் முக்கிய வட்டி வீதத்தை மத்திய வங்கி 22 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு உயர்த்தியுள்ளது. வட்டி வீதத்தை உயர்த்துவதற்கான மத்திய வங்கியின் முடிவிற்கு பல காரணிகள் வழிவகுத்தன. இதில் கனடாவில் பொருளாதார வளர்ச்சியும் ஒன்றாகும். கனேடிய மத்திய வங்கியின் அடுத்த திட்டமிடப்பட்ட வட்டி வீத அதிகரிப்பு ஜூலை மாதம் 12ஆம் தேதி எதிர்பார்க்கப்படுகிறது. கனடாவின் சில பகுதிகளில் எதிர்கொள்ளப்படும் மோசமான காற்றின் தரம் வார இறுதி வரை நீடிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. காட்டுத்தீயின் புகை தெற்கு கிபெக், கிழக்கு ஒன்டாரியோவின் காற்றின் தரத்தை ஆரோக்கியமற்றதாக மாற்றியுள்ளதாக சுற்றுச்சூழல் கனடா தெரிவிக்கிறது. ஒன்டாரியோ, கிபெக் பகுதிகளுக்கு சுற்றுச்சூழல் கனடா சிறப்பு காற்றுத்தர எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. கனடாவில் இந்த ஆண்டு இதுவரை சுமார் 9 மில்லியன் ஏக்கர் நிலம் காட்டுத்தீயால் எரிந்துள்ளது. கியூபெக் முழுவதும் சுமார் 1/2 மில்லியன் ஏக்கர் நிலம் காட்டுத்தீயால் எரிக்கப்பட்டது. ஒன்டாரியோவில் ஆட்டவா, பெல்வில், கிங்ஸ்டன் ஆகிய நகரங்கள் மிக மோசமான காற்று மாசு அளவுகளை பதிவு செய்துள்ளன. நேற்று வரை கியூபெக் வடக்கு ஒன்டாரியோவில் 200 காட்டுத்தீ எரிந்து வருவதாக தெரிய வருகிறது. இந்த காட்டுத்தீ புகையின் காரணமாக அமெரிக்காவில் சில விமான சேவைகள் பாதிப்புகளை எதிர்கொண்டது. சில விமானங்கள் தாமதங்களை எதிர்கொண்டதுடன் வேறு சில விமானங்கள் சேவைகள் நிறுத்தப்பட்டன. லிபரல் அரசாங்கம் நாட்டை நிதி நெருக்கடிக்கு இட்டுச் செல்வதாக கன்சர்வேட்டிவ் தலைவர் குற்றம் சாட்டினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் வரவு செலவு திட்டத்தை தாமதப்படுத்தும் அனைத்து முயற்சிகளையும் முன்னெடுக்க உள்ளதாக கன்சர்வேட்டிவ் தலைவர் பியபாலவியை உறுதியளித்தார். அரசாங்கத்தின் கட்டுப்பாடற்ற செலவினம் நாட்டை ஒரு நெருக்கடியின் விளிம்பிற்கு கொண்டு செல்வதாக என்று தனது கட்சியின் மத்தியில் உரையாற்றிய போது அவர் கூறினார். பணவீக்கம் வட்டி வீதங்களை குறைப்பதற்காக வரவு செலவு திட்டத்தை சமநிலைப்படுத்தும் நிதி நடவடிக்கையை முன்வைக்க மத்திய அரசாங்கத்திற்கு பியபாலவியை மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளார். கனேடிய அரசியலில் வெளிநாட்டு தலையீடு குறித்த பொது விசாரணைக்கு புலம்பெயர் குழுக்கள் அழைப்பு விடுத்துள்ளன. வெளிநாட்டு தலையீடு குறித்த பொது விசாரணையை நிராகரிக்கும் முடிவை டேவிட் ஜான்சன் நேற்று நியாயப்படுத்தினார். இந்த விடயத்தில் டேவிட் ஜான்சன் தங்களிடம் கலந்தாலோசித்திருக்க வேண்டும் என பல சீன கனேடிய புலம்பெயர் குழுக்கள் இன்று வலியுறுத்தின. இந்த முடிவு குறித்து பிளக்வெக்வா ஏற்பாடு செய்திருந்த புலம்பெயர் குழுக்களின் செய்தியாளர் மாநாடு இன்று நடைபெற்றது. வெளிநாட்டு தலையீடு குறித்த டேவிட் ஜான்சனின் அறிக்கை பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளதாக கனடா ஹாங்காங் இணைப்பு என்ற அமைப்பின் தலைவர் இன்றைய செய்தியாளர் மாநாட்டில் தெரிவித்தார். புலம்பெயர் அமைப்புகளை அணுகுவதில் டேவிட் ஜான்சன் தவறிவிட்டார் என பிளக்வெக்வா தலைவர் பிரான்சுவா பிளாங்செட் என்று கூறினார். தபால் மூல வாக்களிப்பு பெட்டி சேதப்படுத்தப்பட்ட சம்பவம் டொரண்டோவில் நிகழ்ந்துள்ளது. டொரண்டோ நகர முதல்வர் இடைத்தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு பெட்டி சேதப்படுத்தப்பட்ட சம்பவம் நேற்று நிகழ்ந்தது. இதன் மூலம் பூஜை செய்யப்பட்ட 7 வாக்குச்சீட்டுகள் சேதப்படுத்தப்பட்டதாக மதிப்பிடப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து டொரண்டோ காவல்துறையினர் விசாரணைகளை நடத்தி வருவதாக டொரண்டோ நகரம் தெரிவித்துள்ளது. அதேவேளை 25 தபால் மூல வாக்களிப்பு பெட்டிகளை இடமாற்றம் செய்ய டொரண்டோ நகரம் முடிவு செய்துள்ளது. அஞ்சல் வாக்களிப்பு ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும். இடைத்தேர்தலுக்கான முற்கூட்டிய வாக்களிப்பு நாளை ஆரம்பமாக உள்ளது. டொரண்டோ நகர முதல்வர் இடைத்தேர்தல் எதிர்வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கொலம்பியா குரூப் ஆதரவான கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். டொரண்டோ நேரம் 9:46 கனடிய செய்திகள் பார்த்தீர்கள். நிலையத்துடன் இன்றைய குடிவினை கிடா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியிருந்தார்கள் கொலம்பியா குரூப். எனவே எமது குடிவினை கிடா நிகழ்ச்சியை வார நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை ஃபேஸ்புக் லைவ், யூடியூப் லைவ் மற்றும் ஐபிடிவினூடாகவும் மற்றும் எங்கள் GEC தமிழ் ஆப்பினூடாகவும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாளை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது விடைபெற்று செல்கின்ற நான் JP என்கின்ற ஜெயபிரகாஷ். நன்றி நேயர்களே.